வீட்டுக்குள்ள வெக்கையா இருக்கு, படுக்க அவளை. நமக்கு இந்த மரத்தடி நனலு தான் சரி. ராத்திரியும் பகலும் நம்ம இங்கனதான் கிடக்கும். பாவம் பிள்ளைலாம் ராத்திரி இப்படித்தானே வெக்கையில கிடக்கும். உள்ள சன்னல் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் திறந்து வச்சுக்கிட்டு டேபிள் ஃபேனுகளையும் இந்த மேல உள்ள ஃபேனையும் போட்டுக்கிட்டு தூங்குதுவே. பேச அடிக்க பிள்ளைகளுக்கு ஒரு ஏசி ஈசியெல்லாம் வாங்கி போடுவோம்மா. இன்னும் வெயில் அடுத்த மாசமும் சுட்டெல்லாம் இருக்கும். இந்த வாரம் கடையில போய் விசாரிப்போம், என்ன விலை சொல்லியா என்னன்னு பார்த்துட்டு வருவோம். மனசா உமரா அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்னு நீருங்க வந்து இருக்கீரு. உடம்பு கை கால் வலி எல்லாம் இருக்குன்னு சொன்னீல்ல, உள்ள போய் படுக்க வேண்டியதானே. எதுக்கு இங்க வெக்கையில வந்து கிடக்கீரு? தோட்டத்துக்கு போறேன்னு கிளாச்சிக்கிட்டு வந்ததும் தோட்டத்துக்கு தான் போயிட்டீருன்னு பார்த்தேன். இங்க நான் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? ஆமா, உடம்பெல்லாம் வலிக்கதான் செய்யுது. நீ எனக்கு ஏதாவது பண்றியாக்கும்? நான் என்னத்த பண்ணியது? யாரும் என்ன படங்க மிதிக்கட்டுமா? அந்த அளவுக்கு ஒண்ணு போட்டுடலான்னு பார்த்துட்டா தானே. வேற உடம்பு வலிக்குன்னு சொல்லி இவருக்கு வேற நான் என்ன செய்யுது? படுக்க போட்டு மேலே ஏறி மிதிக்க தான் செய்யணும். திங்கு திங்குன்னு கொஞ்சம் உடம்பு வலி கேட்குமான்னு. இல்லைன்னா வாங்க சுடு தண்ணி போட்டு தாரேன், நல்லா சூடா குளிங்க, கொஞ்சம் உடம்புக்கு வலி போகும். ஆமா, ஏற்கனவே வெயில் சுட்டு அரிக்குதான். இதுல சுடு தண்ணியில குளிச்சா வழங்கதான் செய்யும். அங்க பச்சை தண்ணியை திறந்தாலே அது சுடு தண்ணியா தான் வருது. வெந்து போயும் போ. வேற உடம்பு வலிக்கு நான் என்னத்த செய்யுங்க? அப்ப என்ன போய் ஆஸ்பத்திரியில போய் பார்த்துட்டு மாத்திரை வாங்கிட்டு வாங்க போங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும். சரியா தூக்கமே இல்ல வர வர, அதான் அப்படி இருக்குன்னு நினைக்கேன். வயசாவது போய் எதுனாலும் ஆஸ்பத்திரியில ஒரே போய் பார்த்துட்டு வந்துடும். சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதியோ. ஒரு நேரம் இந்த வேலைக்கு தோட்டத்துக்கு போகலன்னா உங்களால இருக்க இயலாது. இன்னைக்கு இப்படி வந்து கிடக்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப முடியலன்னா தானே இப்படி கிடப்பியது. என்ன வாரியரை நான் கூப்பிட்டு போறேன் ஆஸ்பத்திரிக்கு. 12 மணி பஸ்ஸுக்கா போவோம். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் படுத்து எந்திக்கேன். சொன்னா இப்படிதான் ஒன்றும் கேட்க முடியாது. என்ன ஒரு ஆட்டுக்கால் வாங்கி சூப்புக்கு இப்போ எதுவும் போட்டு தரட்டுமா? வேண்டாம், வேற அதை வாங்குறதுக்கு நீ என்னைய தானே போக சொல்லுவா. அதுக்குள்ள என்னால இப்ப இந்த வெயிலுக்குள்ள அலைய இயலாதம்மா. ஆமா, வேற இந்த பிள்ளைகளும் போச்சுன்னா போமட்டாலும் வேற உங்களை தானே போக சொல்லுவேன். அதுக்குதான் எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க. போ போய் நீ உன் வேலையே பாரு. நான் கொஞ்ச நேரம் இல்ல படுத்து தூங்க விடு, எழுப்பாத. இங்கன படுத்து என்னன்னு தூக்கம் வர உள்ள போய் படுக்க வேண்டியது தானே. உள்ள வெக்கையா இருக்குன்னு தான் நானே இங்கன படுத்து கிடக்கேன். போ போ போய் வேலையே பாரு. நானே பிள்ளைகள் வெக்கையில கிடக்க ராத்திரி என்னன்னு தூங்குமோ தெரியலையா, அதுகளுக்கு ஒரு ஏசி வாங்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன சாயங்காலம் வாரியா? ஏசி கூட பார்த்து வச்சுட்டு வருவோம். இஎம்ஐலனாலும் கட்டிக்கிடலாம். கொஞ்சம் அட்வான்ஸ் காசு மட்டும் கொடுத்தோன்னு வை, வீட்டில் கொண்டு போட்டு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி தருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிடலாம். ஆமா, ஏசி ஒண்ணுதான் இப்ப குறைச்சலு. சீட்டு பணம் கட்டணும், அப்புறம் எல்ஐசிக்கு கட்டணும், ஏகப்பட்ட பணம் கட்ட வேண்டி இருக்கு. அதுக்கே எங்க போவேன்னு தெரியல. இதுல இப்ப ஏசி வாங்கிக்கிட்டு அதுக்கு வேற மாசம் மாசம் காசு புரட்டணுமாக்கும். அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இல்ல பாவம்ல, வெக்கையில தானே கிடக்கும். எனக்கே கொஞ்ச நேரம் உள்ள போய் படுத்துட்டு மூச்சு முட்டி போய் தான் வெளியே வந்து படுத்து கிடக்கேன். அவள வெளியே முத்தத்துல படுப்பாளுவ, தாரசால விடுப்பாள, எங்கனாலும் படுத்துக்கு தூங்குவாளுவ. பொட்ட பிள்ளைல அப்படி வெளியே வாழ படுக்க வைக்க முடியா? எத்தனை நாள் அப்படி படுக்க வைக்க கேட்கேன். அதெல்லாம் கூட நான் படுத்து தானே இருக்கேன். அப்புறம் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப வேண்டாம், எல்லாம் அவ்வளோ போற வீட்டுல இருந்தனா அவ்வளோ ஏசி அங்கவே படுக்கட்டும். இருக்க வரைக்கும் இப்படியே இருந்து ஒப்பைத்தி அதுவரை கரையாத்துவோம். ஏசி வாங்கியாரன். ஏசி இந்த வீடை சுத்தி மரம் இருக்கு, நல்லா சிலு சிலுன்னு இருக்கு. இங்க வெளியே படுத்தா அப்படி தூக்கம் வருது. அவளோட வெக்கையா இருந்தா முத்தத்துல வந்து படுக்கதான் செய்யாளுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப ஏசி வாங்கினா ஒண்ணும் கணக்கு இல்ல. உமருக்கு கையில 10 ரூபா துட்டு இருந்தா அதை எப்படி கரைக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீர் தானே. விடம்மா, தெரியாம சொல்லிட்டேன். போ போ, அங்க கஞ்சி காய்ச்சி வச்சிருந்தல்ல, போ. வெயில் நல்லா சுட்டு அடிக்குது, போய் வெயில்ல காயும் போய் வத்தல ஊத்து ஓடு. புளியெல்லாம் உடைச்சிட்டீங்களா? ஆமா, உங்க மோவுல அப்படியே உடைச்சிட்டு தானே மறுவேளை பார்க்காளுவே. ஒரே நீ போய் நான் போய் ஏழிப்பு சண்டை வேற. இதுல அவளும் ஒரு முட்டை புளிய உடைப்பானு பார்த்தா ஒரு பாடு சண்டை தான் போடியாளுவே. எம்மா எம்மா எம்மா, நான் பின்னாடியே வந்துட்டாள்வல்ல, சண்டை இழுத்துருப்பாளுவே. அம்மா, நான் சின்ன பொண்ணு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? இப்ப என்னத்துக்கு உனக்கு சின்ன பொண்ணு வீட்டுக்கு? உனக்கு தான் புளிய உடைக்க சொன்னோம்ல. ஏமா அவாதாம்மா போன் பண்ணனா, உன்கிட்ட பர்மிஷன் வேற ஐயா அம்மாட்ட வாங்க சொன்னா. அதுக்கு தான் உன்கிட்ட வந்தேன். அவிய அம்மா எங்கேயோ அவிய சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்காவலாம். வீட்லயே இரு, எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாவலாம். அதனால என் அம்மைக்கு போன் பண்ணி அவங்க கொஞ்ச நேரம் வந்து இருந்தா இருந்துட்டு போறா உடனே சொல்லுவியா. அதான் அவளை அவிய அம்மா உடம்புட்டு இல்ல. அப்புறம் என்னத்துக்கு போட்டு நீங்களும் போன மட்டும் அவளை வா வான்னு கூட்டிட்டு அடக்கிய. ஏமா நான் போன் பண்ணலாமா? அவ தான் போன் பண்ணி கேட்க சொன்னா. அந்த பொம்பளை ஏன் தான் இப்படி பண்ணுதுன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்குதே என்னமோ. நீங்களும் இருக்கலால ஒரு இடத்துல, நீங்களும் எப்ப பார்த்தாலும் நான் அங்க போறேன்னு ஓடதான் சரியே. அந்த பிள்ளையெல்லாம் என் அம்மா எப்படி அடக்கி வச்சிருக்கு பத்தியா? எம்மா அவி அம்மா மாதிரிலாம் நீ கிடையாதுமா, நீ நல்ல அம்மாமா.
போன் பண்ணுமா, போன் பண்ணி பெரியமாட்ட போன் பண்ணி சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் இங்க வருவேங்க, கொஞ்ச நேரம் விடுங்கன்னு சொல்லு. இதே வேலையா போச்சம்மா எனக்கு. அவன் வந்தா கொஞ்சம் எங்களுக்கு புளியெல்லாம் உடைச்சு தருவாமா. ஆமா, அவன் பச்சைக்கு படிக்காம உங்கள்ட்ட இருந்து புளிய உடைச்சிக்கிட்டு இருப்பா. அவங்க அம்மா சத்தம் போடும்ல, அவ படிக்க கிடைக்க சொல்லிட்டு போயிருக்கோம். நீங்களும் வந்து புளிய உடைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அவளை கூட்டுக்கிட்டு இருக்கீங்களாக்கும். ஏன் படிக்க பிள்ளையெல்லாம் கூப்பிடக்கூடாது ஏம்மா? எப்ப அவளுக்கு பரிச்செல்லாம் முடிஞ்சிட்டுப்பா, அவளுக்கு லீவே விட்டாச்சு. அவ வீட்டுல சும்மா தான் கிடக்காவி, அம்மா கூடயே மிடுக்காவ. தெரிதலாம் அப்புறம் என்னத்துக்குலாம் அவளை போட்டு கூப்பிட்டுட்டே டக்கிய. அவ வாரேன்னு சொன்னா உங்க அம்மா தான் உடம்புக்காவல, நீ வீட்டுல இருந்து சொல்லுங்களா. நம்ம பாவமா சின்ன பொண்ணு, அவளும் லேசுப்பட்டவல்ல, நீங்களும் லேசுப்பட்டவல்ல இல்லல்லா. ப்ளீஸ்மா போன் பண்ணி கூப்பிடுமா, அந்த பிள்ளை உன்னை நம்பி எவ்வளவு அழகா சொல்லிச்சு தருமா. இரு அந்த பொம்பளைக்கு போன் பண்ணா அது வேற ஒரு பாட்டு திட்டம். அவன் மோளை ஒரே நம்ம தான் கெடுக்கன்ற மாதிரி. ப்ளீஸ்மா போன் பண்ணுமா. இரு பண்ணியே. அவி எங்க போயிருக்காவளா? அவி சொந்தக்கார வீட்டுக்குன்னு சொன்னா, எங்கன்னு தெரியல. அவி அண்ணன் வீட்டுக்கு எங்கேயும் போயிருக்குமோ தெரியலமா. போன் பண்ணி கொஞ்சம் சொல்லு, நான் ஃப்ரிட்ஜ்ல போய் ஐஸ் தண்ணி எடுத்துட்டு போறேன். ஐஸ் தண்ணி எடுக்கிறது சரிதான், மறுபடியும் பாட்டில ஊத்தி வைங்களா. ஆத்திர அவசரத்துக்கு தேடும் போது குளிர் தண்ணியே எடுக்க மாட்டேங்குது. உங்க அப்பா வேற ஓயாம மோர் அடிச்சுதா தயிர் அடிச்சுதான் நீட்டு இருப்பாரு. தயிர் கிடந்துச்சுல, அப்ப நானும் மோர் அடிச்சு எடுத்துட்டு போறேம்மா. என்னத்தை வேணாலும் எடுத்துட்டு போ, தண்ணியை பிடிச்சு ஒரு பாட்டில உள்ள வச்சுட்டு போ. பத்ராலிக்க நான் தான் லட்சுமி, கேக்குதா? வண்டியில போயிட்டு இருக்கீங்களா? இறைச்சலா இருக்க. ஆமா லட்சுமி சொல்லு, எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் பத்துக்க. அதான் நினைச்சேன். உங்க மொவ வீட்டுல தானே நடக்காளா, லீவாம? பிள்ளைய லீவுக்கு எங்கேயும் கூட்டு போலியா? அவளை கூப்பிட்டு அவ வராண்டேன்னுட்டா. அந்த வீட்டுல பத்திரமா இருந்து போட்டுட்டு வந்தேன். அப்படியா? பிள்ளைக்கு சோறு கறின்னு ஆக்கி வச்சுட்டீல? ஆமா, எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன் அவளுக்கு. அப்படி இங்கேயாவது விட்டுட்டு போயிருக்கலாம்ல பிள்ளைய. கட்ட லட்சுமி, நீ தோட்டத்துக்கு போவல்ல, அதனாலதான் வேற நான் அவளை போவான்னு சொல்லல. அதான் வீட்டுல இருந்து பத்திரமா இருந்து வச்சுட்டு வந்தேன். வயசுக்கு வந்த வர பிள்ளைய வேற விட்டுட்டு போறாமனு சங்கடமா தான் இருந்து அந்த பத்திரமா பூட்டிட்டு உள்ளே இருந்து சொல்லிட்டு வந்தேன். ஐயக்க அவளுக்கு லீவ் விட்டாச்சுல்ல, கொஞ்சம் வேணா அங்க வந்துட்டு போறா, எங்கேயாவது விடுங்க. நீ தோட்டத்துக்கு போலே அப்ப? ஆமாங்க, வீட்டுலதான் கிடக்கேன். கஞ்சி வத்தல் ஊத்திட்டு காய போட்டுட்டு வெயில் அடிக்கலாம்ல, வத்தல் காய போட்டு அடக்கேன். நான் அவளோட வீட்டுல புளியெல்லாம் உடைச்சிட்டு அடக்காளுவேன். அதான் நீங்க எங்க என்ன போன் பண்ணான்னு சொன்னாலுவே பிள்ளைகளு, அதான் அவளை கூப்பிடலாம்னு தான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்க சொன்னாலாம். அதான் உங்களுக்கு போன் அடிச்சேன். ஓ, உங்களுக்கு போன் அடிச்சு என்கிட்ட கேட்க சொல்லியிருக்காள குமரி? ஐயா சின்ன பிள்ளைய சத்தம் போடாதீங்க. வேற வீட்லயே அவளை அடைச்சு போட்டலாம், அவன் என்னதான் பண்ணுவா பாவம் பிள்ளை. லீவ் விட்டாச்சு, கொஞ்சம் இங்கே கடந்துட்டு போட்டு விடுங்க. முன்னெல்லாம் வருவா பிள்ளை, ஓயாம இங்கே வந்துட்டு அடப்பா. இப்போ நீங்க உடையே முடிஞ்சே போல. பிள்ளை பெரிய மணிச்சு ஆனதுல இருந்து அதான் அவ போனை போட்டு எங்க அம்மாட்ட கேளுங்கன்னு சொல்லியிருப்பா போல இருக்கு. அந்த பிள்ளைகளும் ஓடி இருந்துச்சு. சரி வந்தாதான் வேணா கூப்பிட்டுக்கிடுங்க. சோறு கறியெல்லாம் இருக்கு, அவளை ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்து அங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு திங்க சொல்லுங்க. வேற நீயே எல்லாம் போட்டு பார்த்துட்டு அடக்காத. அட இதுல என்ன இருக்கு, ஒரு நம்மகிட்ட பிள்ளைக்கு ஒரு வயசு சோறு கொடுக்கறது நான் என்ன குறைஞ்சா போவேன்? அதுக்குள்ள லட்சுமி, நான் அவளுக்கு காலையிலேயே சோறு கறி எல்லாம் ஆக்கி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். வேற அதெல்லாம் உனக்காவாம போவோம், வேற மாட்டுக்கு தான் குத்தணும். சரி, பிள்ளைகிட்ட சொல்றேன், அவ வந்தா வரட்டும். நீங்களும் போன பண்ணி போயிட்டு பத்திரமா வான்னு சொல்லுங்க. வீட்டை நல்லா பூட்டிட்டு வர சொல்லுங்க. சரி லட்சுமி, சரி சொல்லியே. சரிக்கா, நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி வச்சிடட்டுமா? சரி லட்சுமி. பிள்ளைகளுக்கு என்ன வரத்து வாராளுவே? எம்மா கேட்டியா? கேட்டுட்டேன். சின்ன பொண்ணா கூட்டுக்கிடுவியலாம். போன போட்டு சொல்லி என்ன வருவா, வந்தானா சண்டை போடாம இருந்து புளிய உடங்க. ஏம்மா, ஊறுகாய் வச்சிருந்தே எங்க? ஃப்ரிட்ஜ்ல காணோம். ஊறுகாய் குட்டியாலா போடும்? ஊறுகாய் முடிஞ்சு போச்சா? சரிம்மா சரி. எங்க அன்னைக்கு ஒரு கடையில ஒரு ஊறுகாய் வாங்கிட்டு வந்தியல, இஞ்சி ஊறுகாய், அது சூப்பரா இருந்து. அது எங்க வாங்குனீங்க? அதுவா நல்லா இருந்துன்னு பிள்ளைல ரொம்ப விரும்பி சாப்பிட்டாளுவே. பாருங்க, மோர் ஆத்தி குடிக்கிறதுக்கு கூட ஊறுகாய் கேட்காளுவே. அது எங்க மச்சான் கடையில எல்லாம் வாங்கினேன். இவகிட்ட சொன்னா இவ கோவல்லா படுவா. பாரு, ஊறுகாய் எந்த கடையில வாங்கினேன்னு அதெல்லாம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாவ. எந்த கடையில போனாலும் ஊறுகாய் தருவான். வியானுன்னா அப்புறம் வாங்கி தாரேன். போ போய் வேலை வரி, நீ கொஞ்ச நேரம் தூங்க விடுன்னு அங்க நின்று கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பா. இந்த மனுஷன் வர ரொம்ப கோவல்லா படியாரு. நல்லா இருந்துச்சு, எங்க வாங்கினீங்கன்னு கேட்டா இங்கதான் வாங்கினேன் சொல்லதுக்கு வாய் வலிக்குது அம்மா இவருக்கு. எந்த கடையில வாங்கினேன்னு ஞாபகம் இல்ல, நான் அப்புறம் வாங்கி தாரேன். போ. சரி, ஒரு 2-3 பாட்டெல்லாம் வாங்கி போடுங்க. நல்லா இருந்துச்சு, கஞ்சி குடிக்கிறதுக்குலாம் எனக்கு அவ்வளவு அழகா இருந்தது. வாங்கி தரேன். போ. வரட்டியதுலயே இருக்காரு, நம்மள வரட்டிட்டு எவட்டையே உட்காந்து போன்னு பேசுவாரு. மனசுக்கிட்ட எவ பேச போறா? நம்ம குப்பை கொட்டியதே அதிசயம். இதுதான் வேலைக்கே பேரலாங்குது, வீட்டுல இருந்தா நிம்மதியே இருக்காதும்மா. அம்மா வீட்டுல இல்லாத நேரத்துலதான் ஏதாவது திங்கணும் போல இருக்கும். என்ன திங்க ஒண்ணுமே இல்லையே வீட்டுல.
நானும் அப்பத்துல இருந்து வந்து வந்து பார்த்துட்டேன் திங்க ஏதாவது கிடைக்குமான்னு ஒண்ணுமே இல்ல. எனக்கு வேற இந்த நாட்டு வாழைப்பழம் திங்கே பிடிக்காத இந்த ஒண்ணுதான் இருக்கு. வேற வழி இல்ல, இதைத்தான் திங்கணும் போல இருக்கு. இந்த வாழைப்பழத்தை வச்சு ஏதாவது செய்யலாமா? கோதுமை மாவுல போட்டு பனஞ்சு ஊத்தி பேன் கேக்குன்னு செஞ்சிருவோமா? நமக்கு கோதுமை தோசையே பிடிக்காது, இதுல வேற வாழைப்பழமும் பிடிக்காத, ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது இன்னும் கேவலமா வந்துருச்சுன்னா என்ன பண்ண? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. சரி, சும்மாவே வேணா திங்க ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு நமக்கு வச்சது பனானா தான். பனானா பனானா இல்ல இல்ல பனானா, வெரி வெரி ஸ்வீட் பனானா, பட் ஐ டோன்ட் லைக் இட். வாங்களே, நீங்க சோஃபால உட்காருங்க, உங்களுக்கு சூப்பரா ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிசே, உங்க வீட்ல ஆள் இல்லன்னா உனக்கு ஒரே குஷி தான் போ. ஆமா, பின்ன இருக்காதா? நம்ம ராஜ்யம் தானே, வீட்ல ஆள் இருந்துன்னு வையா, நம்ம எது பண்ணாலும் குத்தோன்னு ஒரே குறையாதான் இருக்கும். நம்ம வீட்ல இருக்க மாதிரி ஃபீலே வராதுல. எப்ப பார்த்தாலும் நம்மள யாராவது ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? மாமியார் வீட்டுக்கு போன மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கும். எங்க பூமாரி ஒரு பக்கம் என்னைய போட்டு குடுத்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம கிட்ட எங்க அம்மா துண்டு அதுல போடாத, அதுல உட்காராத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு எங்க அம்மா ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருப்பாளா. அதனால கடுப்பா இருக்கும்ல. இப்ப வீட்ல யாரும் இல்லையா, அதனால செம ஜாலியா இருக்கு. அதனால அதே ஜாலியோட போய் ஜூஸ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். செமையா என்ஜாய் பண்றோம், பார்ட்டி பண்றோம், மஜா பண்றோம். ஓகே, இன்னைக்கு ஒரே குஜிலி மஸ்து தான் போ. மேட்ச போடு, மேட்ச போடு. என்னடா சதீஷ், வீட்டுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? அம்மைக்கு தெரிஞ்சா திட்டுவா, தெரியும்ல. அட சோடா புட்டி, நீ வீட்ல தான் இருக்கியா? யாரும் வீட்ல இல்லன்னு நினைச்சேன். அந்த உள்டாப்பா போட்டு வச்சிருந்தேன்னா நீ எப்படில உள்ள வந்த? ஏதோ அந்த கொண்டி தானே, அது ஈக்கிச்சு எடுத்து சொருவி தூக்கி விட்டேன்னா அது பாட்டுக்கு அந்த கொண்டி கலந்துரும். இது ஒரு சேஃப்டிக்கு அதை போட்டுட்டு நீ உள்ள இருக்க பேரு. சரி, அதை விடு. அண்ணனுக்கு ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா பாப்போம். நீ வீட்ல இருந்ததா நல்லதா போச்சு. என்னது ஜூஸா? ஜூஸுக்கு எங்க போறது? நான் காலையில பாட்டில்ல உள்ள தண்ணி வச்ச மாதிரி ஃப்ரிட்ஜ்ல அதை எடுத்து உங்க ரஸ்னா பொடி வாங்கி வச்சிருப்பேன். அந்த பொடியை போட்டு சீனி எல்லாம் போட்டு கலக்கி நல்லா அழகா ஒரு எங்களுக்கு நல்ல ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா பாப்போம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வீட்ல. ஏய் சோடா புட்டி, என்ன சொல்ற நீ? அம்மா, அதெல்லாம் நாங்க எப்பவே கலக்கி குடிச்சிட்டோம். அது என்ன வீட்ல இருந்து குட்டியா போட்டுக்கிட்டு இருக்கா? அது எப்பவே எடுத்து காலி பண்ணனியே, என்கிட்ட சொல்லவே இல்ல. நேத்து தான் சோனி, சின்ன பொண்ணு, நான் எல்லாரும் சேர்ந்து குடிச்சோம். நான் வாங்கி வச்சது எனக்கு நீ கை வைக்க? அது என்ன வாங்காசா? இன்னமும் உன் சொந்த செலவுல வாங்கி வச்ச மாதிரி முனுக்குற. சரி, அதை விடு. லெமன் கிடந்துச்சுன்னா ஜில்லுன்னு ஜூஸ் போட்டாது கொண்டா. லெமன் இருக்கு, ஜில்லுன்னு தண்ணி இல்ல. மச்சான் வா, கிளம்பிடுவோம். இங்க இருந்தா பச்சை தண்ணி கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா மச்சான், போற வழியில அண்ணாச்சி கடையில கடன் வச்சாவது அங்க ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போவோம். இங்க இருந்தனா இதுக்கு மேல நமக்கு தான் அசிங்கம். ஐஸ் கியூப் இல்ல, ஒரு கியூப் இல்ல, இருந்த தண்ணி எல்லாம் ஒரே வெயில் தாகமா இருக்குன்னு நான் தான் பேபி குடிச்சு காலி பண்ணனே. இப்பதான் பிடிச்சு வச்சிருக்கேன். கூலிங்காவே இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், வேணா வெயிட் பண்ணி குடி. சதீஷே, நாங்க வெளியே போய் கடையில ஜூஸ் குடிச்சுக்கிறோம் மச்சான். நீ இங்க நல்லா வீட்ல ஜாலியா என்ஜாய் பண்ணு. நீ மட்டுமே தனியா வீட்ல இருந்து குஜிலி மஸ்து பண்ணனா, நாங்க எங்க வீட்ல போய் போற வழியில ஜூஸ குடிச்சிட்டு எங்க வீட்ல போய் மேட்ச் பாத்துக்கிட்டோம். டேய், நீங்க வேற வெறுப்பேத்தாதீங்கடா, இருங்கடா. இல்ல சதீஷ், வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கேன்னு அம்மைக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்க. இத சோடா பட்டி, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசலனா வாயை கிழிச்சு தட்டி விடுவேன். ஒழுங்கு மரியாதையா உன் வேலைய பாத்துக்கிட்டு போயிரு. சிப்பே, நான் சோனி வீட்டுக்கு தான் போறேன். ஆனா அம்மைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் வீட்ல ஃப்ரெண்ட்ஸோட கூத்தடிச்சிட்டு இருக்கான்னு. நாங்க இன்னும் இங்க வந்து சரக்காம அடிக்கும். என்னமா இது? எங்க அம்மா சொல்லிருக்காவல, ஆம்பளை பையனெல்லாம் வீட்டுக்கு கூட்டி வரக்கூடாதுன்னு. நீ எல்லாம் உன் கூட படிக்க பிள்ளைல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வர பொம்பளை பிள்ளைல. நான் என்ன வேண்டாம்னா சொல்றேன். நான் அவிய கூட எப்படி ஃப்ரெண்ட்ஸா பழகுறேன், அதே மாதிரி நீங்க பழக. நீ எங்கட நம்பரை வாங்கி கடல போட்டதால ஆள தேடுற? சரி சரி, அடுத்த காலி பண்ணு, நான் பாத்துக்கறேன். சோடா பட்டி அந்த பாத்தியாவது கொடுத்துட்டு போடா. பா, நான் தர மாட்டேன். போது பேரு மலக்குறங்கு. சரி மச்சான், நாங்களும் அப்படி பொடி நடையா நடந்து போறோம். டேய், வீட்ல யாரும் இல்லடா, நம்ம அழகா மேட்ச் பார்க்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஜூஸ் மட்டும் கடையில போய் வாங்கிட்டு வந்துருங்க. காசு? டேய், அதான் என்னமோ கடையில அக்கவுண்ட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதலே வாங்கிட்டு வாங்க. அதுக்கு வேற ஆளை பாரு. வா மச்சான், என் மாமா ஊருக்கு வரும்போது எனக்கு ஒரு 100 ரூபா தந்தாரு. அந்த காசை வச்சிருக்கேன், நம்ம ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போவோம்.
நண்பேண்டா. ஏய் துரோகி. வைத்திட்டியா? சரி சரி, பயப்படாத பயப்படாத. நீ மேட்ச் போட்டு வை. 10 நிமிஷத்துல ஜூஸோட வருவோம். அதானே பார்த்தேன். சிப்ஸ் சிப்ஸ் வாங்கிட்டு வாங்கடா. காசு? டேய் வாங்கிட்டு வாங்கடா. கிருஷ்ணாரி பையன் 10 பைசா வச்சிருக்க மாட்டான். சே பார்ட் டைம் ஜாப் போனே. அப்ப கை நிறைய காசு இருந்து அவளோட நம்ம கிட்ட வாங்கினானுவ. இப்ப நம்ம கேட்கும்போது அவளோட மூஞ்ச காட்டுறானுவ. நண்பனா இருந்தாலும் காசு விஷயத்துல கராராதான் இருக்கானுவ. கேசாட்டிக்கு மறுபடியும் பார்ட் டைம் ஜாப் காஞ்சிருவோமா? போவும் போவும், கொஞ்ச நாளா போட்டோம். ஒரே இப்பவே சம்பாதிக்க கிளம்பிட்டேன்னா வேற வாழ்க்கையை இப்பதான் என்ஜாய் பண்றது. அதுக்கு முன்னாடி வீட்டுல ஏதாவது அம்மா பண்டகண்ட வாங்கி போட்டுருக்கலான்னு பாப்போம். சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி பேசுதம்மா. புரியாத ஆனந்தம் புரியாத பேரின்பம் கூத்தாடும் தேன் முட்டு பொண்ணு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பத்துக்க. இந்த சண்டி அப்படில யாரையும் லவ் பண்ணுமோ என்னமோன்னு தோணுது. அட உமா, நீ வேற சும்மா இரு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீ நல்லா நோட் பண்ணியா இல்லையா? பாட்டெல்லாம் பாரு, ஒரே லவ் சாங் தான். எனக்கு ஒரு ஆளு மேல சந்தேகம் இருக்கு. சும்மா நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. லட்சுமி அக்கா காதல விழுந்துச்சுன்னா அவைய வருத்தப்படுவாவ. அமைதியா இரு. லட்சுமி அக்கா இப்ப வந்துருவாவ. என்னது அது? சின்ன பொண்ணை கூப்பிட்டு வந்தியா? போன போட்டு வர சொல்லியாச்சு. அம்மையும் பர்மிஷன் கேட்டாச்சு. அவ வந்துருவா. சரி, இது என்னது? மோர் 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 கிளக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு வேணுமா? சோனி ஏதோ கொண்டு வந்திருக்கா பாரு. ஏன் பிள்ளைகளா? என்னக்கா என்னது தூக்குவாளியில சோனி வச்சிருக்குது? சாப்பாடா? ஏன் இவியெல்லாம் எப்ப வந்தாவ? இவியில கவனிக்கிறீங்க நானு. இந்த அக்கா பச்சை தண்ணியவே சும்மா விடாது. மோருன்னா விடுமாக்கும். அது ஒண்ணு இல்லக்கா, சோனி வீட்டுல இருந்து மோர் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. அட மோரா, இங்க கொஞ்சம் கொண்டா பாப்பா. இந்த அக்கா நீத்து தண்ணி பழைய கஞ்சி தண்ணியே விட்டு வைக்காது. மோரை விடவா செய்யும்? இன்னைக்கு இதுக்கும் வேற கொடுக்கணுமா? இருங்கக்கா, அந்த கிளாஸ் எடுத்து ஊத்தி தரேன். இப்ப எதுக்கு சொன்ன மோர்னு? அந்த அக்கா பழைய கஞ்சி நீத்து தண்ணி எது வரந்தாலும் கண்ணி தண்ணி வரைக்கும் எல்லாத்தையும் எனக்கும் தாங்க. மோர்னா வேற சும்மா அவ விடும். ஏதாவது வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. ஏன் இப்படி இருக்கா? குடுத்து பழகு. குடுக்கிறது பிரச்சனை இல்லவ, கொஞ்சம் தான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். இந்த அம்மா உள்ள ஒரு குடம் தண்ணி உள்ள வச்சு அன்னைக்கு கலையில தான். அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி உப்பை போட்டு கலக்கு, நல்லா இருக்கும். போற போக்க பார்த்தா அதான் பண்ணணும். இருந்த வாரேன். பாவம் ஜோனி ஆசையா குடிக்கலான்னு வந்திருப்பா போல இருக்கு.